வெல்கம் டு ஸ்டோரி டைம். டுடே ஸ்டோரி எலி பெண் மற்றும் முனிவரின் கதை. காட்டில் உள்ள தனது சிறிய குடிசையில் ஒரு முனிவர் வசித்து வந்தார். அவர் தினமும் காலையில் சூரிய கடவுளுக்கு பிரார்த்தனை செய்ய நதிக்குச் செல்வார். ஒரு நாள் அதிகாலையில் அவர் தனது உள்ளங்கைகளை விரித்து நீட்டி ஜெபித்துக் கொண்டிருந்த போது அவற்றில் ஏதோ விழுவதை உணர்ந்தார். அவர் கண்களை திறந்தபோது ஒரு சிறிய எலியை கண்டார். முனிவர் தன்னை தண்ணீரில் இறக்கிவிடுவார் என்று எலி பயந்தது. ஆனால் கருணையுள்ள முனிவர் எலியை பாதுகாப்பாக கொடுத்து என்ன நடந்தது என்று அவரிடம் கேட்டார். எலி சொன்னது, நான் காட்டில் அலைந்து கொண்டிருந்த போது ஒரு கழுகு என் மீது பாய்ந்து வந்து என்னை அழைத்துச் சென்றது. ஆற்றின் மேல் பறக்கும் போது அது சோர்வாக உணர்ந்திருக்க வேண்டும், அதனால் அது என்னை விட்டுச் சென்றது. அன்புள்ள முனிவரே, தயவு செய்து என்னை உங்கள் வீட்டிற்கு அழைத்துச் சென்று வேறு சில வேட்டையாடும் காட்டு பறவைகளின் பிடியிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள். முனிவர் ஒரு நொடி யோசித்தார். அதன் பிறகு தனது அற்புதமான சக்திகளால் அந்த எலியை ஒரு அழகான பெண் குழந்தையாக மாற்றினார். தனக்கு குழந்தைகள் இல்லாததால் அந்த பெண்ணை தனது குடிசைக்கு அழைத்துச் சென்றார். பல ஆண்டுகளாக அந்த அழகான பெண் முனிவராலும் அவரது மனைவியாலும் நேசிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தார். பல வருடங்கள் கடந்துவிட்டன. அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கும் நேரம் வந்தது. முனிவர் அந்த பெண்ணிடம் யாரை மணக்க விரும்புகிறாள் என்று கேட்டார். அந்த பெண்ணின் உருவத்தில் இருந்த எலி, உலகிலேயே மிகவும் வலிமையான நபரை நான் மணக்க விரும்புகிறேன் என்று சொன்னது. முனிவர் அவளை சூரிய தேவனிடம் அழைத்துச் சென்றார். அந்த பெண் சூரிய தேவனிடம், நீதான் வலிமையானவனா என்று கேட்டாள். சூரியன் சிரித்துக் கொண்டே, நான் வலிமையானவன், ஆனால் வலிமையானவன் அல்ல, மேகங்களின் கடவுள் என்னை விட வலிமையானவர். அவர் எப்போது நினைத்தாலும் என்னை மறைக்க முடியும் என்றார். எனவே முனிவரும் அந்த பெண்ணும் மேக கடவுளிடம் சென்றனர். ஆனால் அவர், காற்றுகளின் கடவுள் என்னை விட வலிமையானவர், அவர் என்னை எங்கு வேண்டுமானாலும் தள்ள முடியும் என்றார். முனிவரும் அந்த பெண்ணும் காற்றின் கடவுளை சந்தித்த போது அவர், மலைகளின் கடவுள் என்னுடன் ஒப்பிடும்போது வலிமையானவர், அவர் மிகவும் பெரியவர், அவர் விரும்பும் எந்த நேரத்திலும் என்னை தடுக்க முடியும் என்றார். கடைசியாக முனிவர் மலைகளின் கடவுளை சந்திக்கச் செல்ல முடிவு செய்தார். ஆனால் அவர் அவர்களுக்கு ஒரு அற்புதமான பதிலை கொடுத்தார். அவர், ஓ புனித முனிவரே, நான் வலிமையானவன். எலி போன்ற ஒரு சிறிய விலங்கு என்னில் ஒரு துளை தோண்டினாலும் என்னால் தாங்க முடியாது. என்னை விட எலிகளின் ராஜாதான் வலிமையானவர் என்று நான் நினைக்கிறேன். இதை கேட்டதும் அந்த பெண் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். உண்மையில் அவள் ஒரு எலிதான். எனவே முனிவர் அவளை முதுகில் எலியாக மாற்றி எலிகளின் ராஜாவுக்கு மணம் செய்வித்தார். அவர்கள் என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். இந்த கதையின் நீதி, ஒருவர் எவ்வளவு உயரத்துக்கு சென்றாலும் அவர் தனது தொடக்கத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது. Thanks for watching more videos. Subscribe my channel.